வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான விஜய் சேதுபதியின் முதல் ப்ரோமோ வந்திருக்குது. ஜாக்லின் வெர்சஸ் தீபக் இந்த பஞ்சாயத்த தான் ஹேண்டில் பண்றாரு. ஆனா இப்பவும் சரியா பார்க்காம வந்து இவரு மாட்டிக்கிறாரு. அத பத்தி பேசுவோம். முதல்ல ஜாக்லின், தீபக் இந்த 2 பேர்ல யார் தப்பு அப்டின்னா, சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. 2 பேருக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஈகோ வெளிய வந்துருச்சு. ஆனா முதல்ல ஆரம்பிச்சு விட்டது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ரொம்ப நாளாவே வந்து தீபக், தீபக், தீபக் அப்டின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருந்தாங்க. அவரும் அமைதியாவே இருந்தாப்டி. பொறுத்து பொறுத்து போயிட்டே இருந்தாரு. இந்த சௌந்தர்யா வந்து அப்படின்ட்டு அடிச்ச ஒரு கேம் ஆடுனாங்கல்ல, அந்த கேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாரு. கடுப்பானதுல இன்னும் ஏன் கடுப்பானாருன்னா, இந்த ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட போய் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுல அவரு கடுப்பாயிட்டாரு, போன வாரத்துல. அப்புறம் விஜய் சேதுபதி முன்னாலயே பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு கத்துனாரு. "இவ்வளவெல்லாம் பேசுறீங்களே மேனர்ஸ் உங்களுக்கு இல்ல ஜாக்லின். எல்லாரும் யூஸ் பண்ற அந்த கிச்சன் சிங்க்ல போயிட்டு இந்த கொப்பளிச்சு வாய் கொப்பளிச்சு துப்புறீங்க. மேனர்ஸ் இருக்கா?" அப்படின்லாம் கேட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, பிரிவிலேஜ் லெவல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த பஞ்சாயத்து இருக்கு. இப்ப ஜாக்லின வந்து மாரல் சொல்லி தர சொல்றாங்க. தீபக்க வந்து ஸ்டூடெண்ட்டா போட்டுருக்காங்கன்னும் போது, பஞ்சாயத்து எதிர்பார்த்தாங்க டீமு. ஆனா வரல. ஃபர்ஸ்ட்டு உருட்டிட்டு இருந்தாங்க ஜாக்லின். அப்புறம் பிக் பாஸ் கூப்ட்டு, "போய் இத போய் பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இப்படி சொல்லு அப்படின்லாம் சொல்லல பிக் பாஸ். ஓப்பனா பேசுங்க. இங்க இருக்கிற ஒரு சிலர்ல நேர்பட பேசுற ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தங்க. அதனால எதுக்கு இங்க வந்தீங்க? நியாயமா, நேர்மையா இருப்பேன்னு தானே வந்தீங்க. அப்புறம் ஏன் வந்து உருட்டி உருட்டி விளையாடுறீங்க? ஸ்ட்ரைட்டா என்ன தோணுதோ அத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. என் பெர்ஸ்பெக்டிவ் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்ட்டாரு. இப்ப இவங்க வராங்க. பிக் பாஸ் வந்து ஒரு ட்ராப் செட் பண்றாருன்னா, இவங்க போய் வாண்டடா விழக்கூடாது. அவரு வந்து சொல்ல சொன்னாரு. உங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதுல நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கான ஆதாரங்கள்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த கண்டஸ்டன்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி பண்ணாம ஐடி கார்ட வந்து கழட்டி வச்சுட்டு நான் போறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓவர் டிராமாவா இருந்துச்சு. 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தன அடிச்சிட்டான்னா, நம்ம சொல்லலாம், "டேய் அடிச்சவன் தான்டா தப்பு" அப்படின்னு. 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு, "அவன் என்ன அடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னா, அத ஏத்துப்போமா? அந்த மாரி தான் ஜாக்லின் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஐடி கார்ட கழட்டி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு, கால்ல விழுந்து கதறிட்டெல்லாம் போனதெல்லாம் பார்க்கும்போது, "எம்மா முடியலம்மா, என்னம்மா இப்படி நடிக்கிறியேம்மா" அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. இதுல அவங்களே வந்து அந்த பெண்கள்லாம் வந்து சேர்ந்து சமாதானப்படுத்த வராங்க. அப்ப சொல்றாங்க, "அவரு எனக்கு இது பண்ணாரு. நான் அவருக்கு இது பண்ணேன். அவரு இது பண்ணாரு. நான் இது பண்ணேன். நான் என்ன அப்படியே அமைதியாவே இருக்கணுமா?" அப்படின்றாங்க. அங்க. ஆனா இங்க பேசம்போது தீபக், அருண் பிரின்சிபல் வர்ஷினி முன்னாடி பேசும்போது என்ன சொன்னாங்க, "நான்லாம் குறியீடு வச்செல்லாம் தாக்க மாட்டேன்" அப்படின்னாங்க. பண்ணாங்க இவங்க. ஸோ பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டு அழுதுட்டா, எண்ட் வந்து அழுதுட்டா, அது சுபம் போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டாங்க போல இருக்கு. இப்பவும் ஜாக்லின வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டிக்கிறாரா அப்படின்னா, அப்படி எனக்கு தெரியல. ஆனா, இவரு பார்க்காமயே சரியா பார்க்காமயே வந்துறாரு அது மட்டும் நல்லாவே தெரியுது. கிரியேட்டிவ் டீம் ஒண்ணும் புடுங்கல அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா, நல்லா பாருங்களேன். இங்க தீபக் மேல அவங்க ஒரு குறைய சொல்றாங்க. தீபக்க எழுப்பி கேள்வி கேட்கிறாரு. என்ன தீபக் அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, "கற்றது கை அளவு, கைமண் அளவு, கல்லாதது உலகளவு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எல்லாருக்கும் தான் சொன்னேன். என்னையும் சேர்த்து தான் சொன்னேன்" அப்படிங்கிறாரு. என்னையும் சேர்த்து தான் அப்படிங்கிறது ஒரு சேஃப் வேர்ட் தான். ஆனா சொன்னாரான்னா, சொன்ன மாரி தான் எனக்கு ஞாபகம். அவர் சொன்ன மாரி தான் நான் பார்த்தது தான் எனக்கு ஞாபகம். சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரும் வந்து "சத்தியமா சொன்னேன் சார்" அப்படின்லாம் சொல்றாரு. சொன்னீங்களா?" அப்படின்ட்டு அப்படியே கடந்து போறது இருக்குல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஆஸ்க் பண்றவரு எப்படி சொல்லணும், முன்னாடியே ஸ்கிரிப்ட்ட ஃபுல்லா பார்த்துட்டு, இவங்க எது பேசியிருக்கிறாங்க, எது பேசல, எந்த பாயிண்ட்ட அவங்களுக்கு சாதகமா திருப்புவாங்க, அப்ப நம்ம என்ன கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆஸ்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அதுல. ஒர்க் பண்ணிட்டு வந்தா, "என்ன நீங்க அப்படி சொன்னீங்களா?" அப்படின்லாம் கேட்க மாட்டாரு. கமல் சார் எப்படி கேட்பாரு தெரியுமா? "இல்ல, நீங்க அப்படி சொல்லல. நாங்க பார்க்கலையே. நீங்க சொன்னத நாங்க பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாரு. அதாவது என்னன்னா, "நீ சொன்ன, சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஆஸ்ட் இருக்கணும். அவரு வந்து அங்க கேட்டாரு, "நீ சொன்னியா?" சொன்னேன் சார் நானு." சரி ஓகே. நீ வா." அப்படின்ட்டு அப்படி போயிடக்கூடாது. அததான் அந்த தப்ப தான் திரும்ப பண்றாரு விஜேஎஸ் இதுல. ப்ரமோலயே மாட்டிக்கிறாரு பாருங்களேன் வந்து. நேத்து வந்து ஃபுல்லா சொம்பா மாறி, ஜாக்லினுக்கு ஸ்பேஸ் பெருசா குடுத்தாரு. ஃபுட்டேஜ் இந்த வாரம் ஃபுல்லா உன் ஃபுட்டேஜ் தான்னாரு. நல்லா பேசுனாங்க சுவாரஸ்யமா. நம்மளும் கேட்டோம், சிரிச்சோம், என்ஜாய் பண்ணோம். அந்த போர்ஷன் மட்டும் தான். நான் எபிசோட்ல கூட சொல்லியிருந்தேன்ல. ஜாக்லின் பேசி, அவ்ளோ நேரம் பேசி ரசிச்ச ஒரே இடம் இது மட்டும் தான். ஏன்னா, அவங்க உண்மையான வலிய சொன்னாங்க. அது ஈஸியா கனெக்ட் ஆச்சு. மற்ற எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கனெக்ட்டே ஆகல. உருட்டுற மாரி தான் தெரிஞ்சது. அதெல்லாம் ஓகே. சூப்பர். ஆனா, வெளிய ஒரு ஆடியன்ஸ் கொஸ்டின் கேட்டா, இவரு பதில் சொல்றாரு. இதே தானே கொஸ்டின் கேட்டாங்க ஆடியன்ஸு. அங்க ஒரு பெண் கேட்டாங்கல்ல. அப்ப என்ன சொன்னாரு இவரு? "கேட்கிற தோரணைன்னு ஒண்ணு இருக்குல்ல" அப்டின்னார்ல. அப்ப அதையே இங்க சொல்லணும்ல.
நான் நேத்தே சொன்னேன். இவரு இவங்க ஜாக்லின் வந்து அவங்களுக்காக இந்த மாரி முட்டு குடுத்தா கூட பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் குடுக்க முடியாது. விஜய் சேதுபதி சூப்பரா குடுத்துட்டாரு அப்படின்னு. அதேபோல உள்ள போயிட்டு கடைசியில எங்க முடிச்சாரு? ஜெஃப்ரி அடிச்சு முடிச்சாரு ஜாக்லினுக்காக. அங்க ஜெஃப்ரி மேல தான் தப்பு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அங்க அடிக்கிறவரு ஃபுல்லா ஜாக்லினே பேச விடுறவர். வெளிய வந்து ஆடியன்ஸ் கிட்டயும் ஜாக்லின பத்தியே பேசுறது. இது ஜாக்லின் வாரம் அப்படிங்கிற மாரி தானே இருந்தது. ஸோ அப்படி பண்ணிட்டாரு. எப்பயாவது இப்போ ஜாக்லின் அடிப்பாரான்னு பார்த்தா ஃபுல்லாலாம் அடிக்கிற மாரி தெரியல. மறுபடியும் தீபக் தான் அடிக்க வராரு. வரம்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாரு. எதுக்கு இந்த தயக்கம்? அப்ப ஃபுல்லா பார்க்கல. கிரியேட்டிவ் டீம் கூட ஒழுங்கா வொர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்பட்டமா தெரியுதுல்ல. ஆனா ஒரு பாயிண்ட் கடைசியா எடுத்துட்டு வந்து இந்த பக்கமும் தப்பு, இந்த பக்கமும் தப்பு அப்படிங்கிற மாரி முடிக்கிறாரு. நீங்க வந்து ஒரு மாரல் டீச்சர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்க நீங்க ஒழுங்கா பார்த்தீங்களா? இல்லையே. நீங்க வந்து உங்க வன்மத்த தானே கக்குனீங்க. இந்த குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். அது ஆடியன்ஸ் சொன்னா வந்து அப்படியெல்லாம் கிடையாது. இவரு தான் தூண்டி விட்டாரு அப்டின்னாரு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் கிட்ட கேட்கிறாரு. நீங்க சுவாரஸ்யமா விளையாட சொன்னா, உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் ஈகோ ஹர்ட் ஆயிட்டு, ஈகோ மூலியமா வந்து இந்த மாரி சுவாரஸ்யம் இல்லாம எடுத்துட்டு போயிட்டீங்க. பர்சனலா எடுத்துட்டு போயிட்டீங்க. இல்லங்க அவரு தான் ஆரம்பிச்சாரு அப்டின்னு இவங்க சொல்ல, அவரு ஆரம்பிச்சாருமா, தீபக் கூட உனக்கு பிரச்சனை இருக்கு. அது ஊருக்கே தெரியும். மத்தவங்கலாம் என்ன பண்ணாங்க? சத்யா என்ன பண்ணாரு? முத்துக்குமரன் என்ன பண்ணாரு? ஒவ்வொருத்தரையும் இதே போல தானே பண்ணாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? ஓகே. குத்தி விட சொல்ட்டாங்க. பிக் பாஸ் சொல்லும்போதே இவங்க சொன்னாங்க. அப்டின்னா உண்மையா பேசினா இங்க நெறைய சண்டை வரும் போல இருக்குதே. சரிங்க ஓகே பிக் பாஸ், ஓகே பிக் பாஸ் அப்டின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்டின்னு சொல்ட்டாங்கல்ல. அப்ப அருண் கிட்ட போய் ஒரு ஸ்டூடண்ட் கம்ப்ளைண்ட் பண்றான்னா, இவங்க சொல்லணும் அது என் பெர்ஸ்பெக்டிவ்ப்பா அப்டின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா நம்ம பாராட்டியிருக்கலாம். ஓகேப்பா 2 பேரும் ஈகோல சண்டை போட்டுக்கிறாங்க. யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுங்கப்பா. கடைசி வரையும் பார்ப்போம். யார் வந்து நியாயமா கொஞ்சமாவது நியாயமா, நியாயமான்னு ஃபுல்லா கிடையாது. 2 பேருமே அந்த மாரி போகும்போது, கொஞ்சமாவது நியாயமா யார் இருக்காங்க பார்ப்போம்பா. எக்ஸ்ட்ரா நியாயத்தோட அப்டின்னு சொல்ட்டு, அந்த பார்வையில தான் நம்ம பார்த்திருப்போம். அத விட்டுட்டு, இங்க இவங்களுடைய இதான் எல்லாத்தையும் காட்டிட்டுருது. அவரு வந்து ஒண்ணு லேசா அவரு நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கால்ல விழுந்தாங்கல்ல, அப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாலாம் அது பண்ணல. எனக்கு குடுக்கப்பட்ட சிலபஸ், என் டாஸ்க் அது அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்ட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா வாண்டடா சாரிங்க. நான் அந்த குறியீடுலாம் வச்சு பேசல அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆ, ஐயோ! அதெல்லாம் பரவால்ல அப்படின்னுவாரு. அதுக்கப்புறமா தான் கால்ல விழுவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, ஐடி கார்ட தூக்கி விசிறி போட்டு உள்ள போயிட்டு அழுவாங்க. ஸோ, அப்ப இது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ட்ராமா. இந்த பிராங்க்குக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல. பிராங்க்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணா நெறைய பேர் நடிச்சதுல அத குழம்பிட்டாங்க. இவங்க சிங்கிளா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்கல்ல ஜாக்லின். அங்க அது நடக்குதோ இல்லையோ, சிச்சுவேஷன் வருதோ இல்லையோ, மைண்ட்ல ஏத்துனதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ண மாரி தான் இருந்துச்சு. அது வந்து ஓவர் டிராமாவா தான் இருந்தது. ஸோ ஜாக்லின வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சு செஞ்சிருக்கணும். ஆனா இப்பயும் ஜாக்லினுக்கு வந்து லேசா பட்டும் படாம அந்த ஈயம் பூசின மாரி, பூசியும் பூசாத மாரி ஒண்ணு பண்ற மாரி தான் தெரியுது சார். விஜய் சேதுபதி சார். அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.